எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு கடி சொல்லித்தர போகிறேன். கடின்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன கடின்னா ஆலு பஞ்சாபி கடி. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? தயிர் ஒரு பெரிய கப்பில் எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா ஆரஞ்சு சுளை மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க தமிழில். கலோஞ்சி வெங்காய விதைகள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை 1 எடுத்து துண்டாக்கிக்கோங்க. 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். கடுகு 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 2 எடுத்து கீறி வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஆலு பஞ்சாபி கடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அதன் செய்முறை எப்படின்னு இப்போ போடலாங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டுங்க அதில் ஒரு 4 துண்டு அந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த தயிரை ஊற்றிக்கலாம். அதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கடலை மாவும் போட்டுக்கலாங்க. என்னென்னா நம்ம கையில் கரைக்கிறத எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நம்ம போட்டோம்ல, இப்படி ஒரு சுற்றுனதில் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்துங்க. அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. சும்மா கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போவுமே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதில் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கிறேன். இந்த கலோஞ்சி கருஞ்சீரகம் வெங்காய விதை அது போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், கடுகு மற்றதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். அப்போது பிரியாணி இலையும் கிராம்பும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது தாளித்த பின்னாடிங்க இந்த கடிக்கு நம்ம என்னென்ன போட்டு தயிரில் சேர்த்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் போட்டுங்க. இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாங்க. இப்போது தனியாத்தூள் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது தமிழ்நாட்டு மோர் குழம்புன்னு நமக்கு ஒரு கொதி கூட வரக்கூடாது. அப்படியே மேலே நுர வந்தோடனே நம்ம மூடிடணும். இது வந்து நல்லாவே கொதிக்கலாங்க. இது லிட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடுறேன், கொதிக்கட்டும். இப்போது நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, அது பார்க்கலாமா? நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சுங்க. பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கும்போது நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், ஒரு கிரேவிக்குரிய திக்னஸ் வரணுங்க. ஆலு பஞ்சாபி கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் புலாவுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வெறுமனே வெள்ளை சாதம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சரி, இது போன்ற உங்களுக்கு சமையல் ஒளிப்பதிவுகள், அப்புறம் வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சிகள், இல்லை பாடல்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் உங்களுக்கு பதிவுகள் எல்லாம் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.